கழிச்சு அனாதை பணம்லாம் எரிப்போம், அதோட சேர்த்து எரிச்சிடும். அங்கிள் அவசரப்படாதீங்க. அவன் யாரு என்னன்னு தெரியற வரைக்கும் அந்த பாடி இங்கேயே இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த விஷயம் யாருக்கு தெரிய வேணாம். ஐயோ, அது எப்படி அங்கிள் நான் சொல்லுவேன்? வெளியே தெரிஞ்சா என் வேலையே போயிடும்ல. ஐயோ அது இல்லம்மா, நான் நர்ஸுக்கு ஊட்டி விட்ட விஷயத்த ஆண்டிட்ட சொல்லிடாத என்ன? ஐயோ என்னையா நீ இங்கெல்லாம் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு? அந்த 5 இன்ஸ்பெக்டருங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என் கையால தான் சாவு. ஹலோ அங்கிள். என்ன அர்த்தம் இந்த நேரத்துல? தாஸ் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். உங்களை எல்லாம் கொல்ல வரானோ? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? அப்புறம் சிரிக்காம என்னமா பண்ணுவாங்க? தாச பார்த்துலாம் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. தாசெல்லாம் ஒரு சாதாரண லோக்கல் அக்யூஸ்டுமா. அவன் எல்லாம் பார்த்து நாம பயப்படவே வேண்டாம். எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நீ கேர்ஃபுல்லா இரு. அங்கிள் நான் சீரியஸா பேசுறேன். நாங்கெல்லாம் தாச அரெஸ்ட் பண்ணும்போது நீ வாயில நிப்பிள் வச்சிட்டு இருந்த. அவன் எல்லாம் பார்த்து நாம பயப்படவே வேண்டாம். அவன் சந்திரமுகி பாம்புமா. நீ போன் வைமா, இப்ப மேட்ச் ஆரம்பிக்க போகுது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஷாபாஷ் ஷாபாஷ். டேய் தள்ளுப்பா தள்ளுப்பா. என்னன்னு கட்டப்பட்ட சட்டை தள்ளு. பயமே இல்லாம டிவி பாத்துக்கிறான். மேட்ச் பார்க்க விடுங்கடா, தள்ளு தள்ளுப்பா. ஹலோ, வந்திருக்கிறது தாஸ் அண்ணன். அட இருக்கட்டியா நகரு. உன்னை கொலை பண்ண வந்திருக்காரியா? ஐயா அதெல்லாம் அப்புறம் பார்த்துலாம், முதல்ல மேட்ச் முடிட்டு விடுங்க. நகருங்க. சொருவனா பக்குன்னு செத்துருவான்டா. அப்புறம் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? டேய், நான் யாரு தெரியுதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதா? நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டரா ஒல்லியா இருந்தியா அப்ப நடந்ததெல்லாம் எப்படி ஞாபகம் இருக்கும்? அதான் தின்னு தின்னு தடிமாடு ஆயிட்டியே, எல்லாம் மறந்துருப்ப. என் கல்யாணத்தன்னைக்கு பொது மன்னிப்பு கொடுக்கறேன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் கோழத்தனமா என் மேல பொய் கேஸ் எல்லாம் போட்டு என்னை உள்ள தள்ளி இத்தனை வருஷம் எவ்வளவெல்லாம் கொடுமைகளை அனுபவிக்க வச்சிட்டீங்கடா. சபாஷ் சபாஷ் சபாஷ். கை தட்டுறியா? நானும் உள்ள கொசு அடிக்கிறதுக்கு இப்படிதான் நான் கை தட்டினேன் தூங்காம. ஏய், நான் மூட்டை பூச்சிக்கு நடுவில் படுத்திருந்தேன்டா இத்தனை வருஷம். கக்கூசு கழுவுனண்டா, ஒரே கலர் ஜெயில் ட்ரெஸ் போட்டிருந்தேன்டா. அதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரியுமா? ஆனா என் முதுவை என் கையாலேயே சொரிய வச்சுட்டீங்களடா. டேய், நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். 6 பேருக்கும் என் கையால தான் சாவுன்னு சொல்லியிருக்கேன். அதை நிறைவேற்ற தாண்டா வந்திருக்கேன். டேய், ரத்தம் தெளிக்கும், தள்ளி நில்லுங்கடா. டேய்,
என்னங்கடா எல்லாரும் டிவி பார்த்துன்னு இருக்கிறீங்க? அண்ணே கவர்மெண்ட் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போயின்னு இருக்குது. டேய் நாம கொலை பண்ண வந்திருக்கோம்டா. நோ முதுகு சொறி வச்சதுக்கலாமா பழி வாங்குவாங்க. அங்க பாருங்க யாரா அது புதுசா இருக்கிறான், நல்லா அடிக்கிறான்? டோனினா தோனியா? நான் உள்ள போகும்போது கவாஸ்கர் தானே ஆடி இருந்தான். And in the end, Pants simply couldn't resist. It says that magic three-letter word. That's close, very close indeed. It is. It's over. It's over. Down for pace. ஏய் இது பழைய மேட்ச்டா. என்னடா இந்த தோனி அவுட்டா? அண்ணே இதுவும் அவுட்டுண்ணே. ஐயோ என்னடா இது? அப்ப நான் வந்த வேலை அதான் ஈஸியா முடிஞ்சிச்சுல, வாண்ணே போலாம். என்னடா அப்படி சொல்ற? இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு 4 குத்து குத்திக்கிறேன். ஐயா நானா செத்த பாம்பு அடிக்கிறீங்க கூட்டி வந்தா ஏரியால எங்க கௌரவம் என்ன வருது? ஏய் வாங்கடா போலாம். அண்ணே நான் ரவுடின்னு இவனுக்கு நம்ப வைக்கிறதுக்கு பல தில்லால அங்கடி வேலை பண்ணிருக்கேனே. நீ பாட்டுக்கு செத்த பணத்தை பத்தி அசிங்கப்படுத்தாதே, வாண்ணே போலாம். தப்பிச்சிட்டான். ஆனா அடுத்தவனை விடக்கூடாது, அவனை அடிச்சு தொங்க விடணும். தொங்க விட்டுருவோம், வாண்ணே. டோனி ரன் அவுட் ஆனதினால் 6 பேர் தற்கொலை. மனசுக்குள்ள படிக்காதடா, சத்தமா படி, கேட்கணும். பள்ளத்தில் வேன் கவிழ்ந்து 3 பேர் மரணம். அதுவாடா நம்ம நியூஸா தான் வந்திருக்கா பாரு. அப்படியே தான் வரலையே. என்னமாச்சு? என் பிள்ளைய காணோம். இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? அம்மா அம்மா அம்மா. உட்காருமா. என்னம்மா? பதட்டப்படாத. என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க. பயப்படாதீங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல, வேண்டாம். சொல்லுங்க. என் பிள்ளைய நேற்று ராத்திரியில வந்து காணுமா. ஆலமர காட்டுக்குள்ளதான் என் பிள்ளை வாக்கிங்க போவா. இன்னும் வீட்டுக்கே வரல. உங்க பையனோட பேரு, வயசு இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. என் பையன் பேரு ராபர்ட். கல்யாணம் ஆகிற வயசு. வேற ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமாம்மா? அவன் லாஸ்டா போகும்போது சிவப்பு சட்டை போட்டு அழகா இருந்தான். என் புள்ளதானே எனக்கு எல்லாமே. அவன் இல்லைன்னா நான் அனாதம்மா. பையன் போட்டோ ஏதாவது வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சு ராசா மாதிரி இருப்பான். அவனா? எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ. சாரிம்மா, நான் தெரியாம. கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த போட்டோ பார். என் புள்ள சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? நம்ம ராபர்ட்டா? ராபர்ட் ஷூட்டிங் போனா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாரிச்சிடுவாமா. சங்கர் நிலாவில் வச்சு படம் எடுக்கிறார்ல, அதுல மெயின் லீடே வேண்டாமா. வாயை திறந்து அம்மா அம்மான்னு சொன்னா எப்படி இது? ஏதோ சத்தம் கேக்குதே. ராபர்ட் என் புள்ள வந்துட்டாமா. ராபர்ட் எங்கடா கூட்டிட்டு போன? நேத்து நைட்டே சொன்னல ராபர்ட் வெப் சீரிஸ் கூட்டி போறேன்னு மறந்துட்டியா? ஆமால, ராத்திரி போட்டுட்டு படுத்துட்டேன். மாத்திரையம்மா வாங்களே வா. செல்ஃபி பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. ஏய் ராபர்ட் ராபர்ட் ஆண்டிக்கு பாய் சொல்லுமா. யாரு உன் நாய்க்கு ஆண்டியா? போமா 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 கூட்டு போமா. மேடம் மேடம், செயிப்பு கலர் சட்டை போட்டு யாராவது போனதை பாத்தீங்களா? மறுபடியும் சிவப்பு சட்டையாடா? டீ கம்ப்ளைண்ட் கொடுக்கற விதமாடா இது? நான் வேணா ரிட்டர்ன்ல எழுதி கொடுவா சார். நான் வேணா லெஃப்ட்ல போட்டுமா? போடா. சகப்பு சட்டை சகப்பு சட்டைன்னு கடுப்புல கிளப்பிட்டு. ஏ மயிலே வாடா டீ சாப்பிடலாம்.